உலக மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆனி மாத பலன்கள். அற்புதமான ஆனி மாத பலன்களை யாருக்கு பார்க்க போறோம் அப்படின்னா, கன்னி ராசிக்கு. ஆனி 1 முதல் ஆனி 32 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுடைய முத்தான பலன்கள், முன்னேற்றமான பலன்கள், உங்கள் முயற்சியெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அருமையான ஒரு மாதமாக இந்த ஆனி மாத பலன்களை, அதாவது இந்த ஆங்கிலத்தை, இதற்குரிய ஆங்கிலத்தில் 15/6/2024 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்களுக்குரிய ஒரு உங்களுடைய முன்னேற்றமான பலன்களை என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன்னால் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் விலகும், என்னென்ன பிரச்சனைகள் சரியாகும், சித்தர் வாக்கு ஜோதிடம் நல்லது நடக்குமா, எங்கெங்கேயோ ஜாதகத்துக்கு அலைஞ்சு தெரிஞ்சு வேதனைப்பட்டவங்க, ஐயா உங்களை பார்த்தாவது நல்லது நடக்குமான்னு சொல்லி வர்றீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரப்போறேன், அதற்கு ஒரு சிறந்த விளக்கத்தை பார்ப்பேன். சித்தர் வாக்கு ஜோதிடம். இந்த சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உங்களுக்கு உங்களுடைய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் ஏற்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாக உறுதியான முறையில் அது சரியான நேரத்தில் நிவர்த்தி அடைந்து சரியாக நடக்கும். அது நீங்க அனுப்பக்கூடிய ஜாதகங்களை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். ஆனால் நல்ல கவனிங்க, உலகத்தில் நிறைய பேர் நிறைய அவங்க பிரச்சனைகள் வீட்டில் பாருங்க, ஒன்று கிடக்கு ஒன்றுக்கு ஆகிட்டு இருக்கு, பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. பொண்ணுக்கு அத்தனை பொருத்தம் இருக்கு, இத்தனை பொருத்தம் இருக்கு, 10க்கு 11 பொருத்தம் இருக்குன்னு தான் கல்யாணம் முடிஞ்சு வச்சோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா முக்கியமாக என் பிள்ளைக்கு குழந்தை இல்லை. குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே என் பிள்ளையே பாடா படுத்தி அதாவது விவகாரத்து பண்ற அளவுக்கு வந்துட்டாங்க. என் பிள்ளை அங்கே வாழ மாட்டேன்னு இங்கே வந்துருச்சு, வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ என் பிள்ளை வாழ வைக்கணும், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக இதுக்கு நாங்களும் ஜாதகத்தை நல்லா தான் பொருத்தம் பார்த்தோம், பொருத்தமாக நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆக இதில் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, தினம் கணம் ரஜு நாடி என்பது கோடிக்கணக்கான வருஷத்துக்கு, ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி போட்ட விதி. ஆனால் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு ஜாதகமும் ஒவ்வொரு யோகத்தில் பிறக்குது. அதாவது இந்த நட்சத்திரத்துக்கு இத்தனை பொருத்தம், 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 11 பொருத்தம்னு ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சித்தர்கள் முனிவர்கள் போட்ட விதி. அது மாறப்போறதில்லை. ஆனால் ஜாதக கட்டங்கள் நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறும். நிமிஷத்துக்கு நிமிஷம், நொடிக்கு நொடி பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய யோகம், ஒவ்வொரு குழந்தைகளுடைய யோகமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். ஆக இந்த தினம் கணம் ரஜு நாடி வசின் 10க்கு 10 பொருத்தம், 10க்கு 9 பொருத்தம்ன்றது அது ஒரு 5% 10% எடுத்துக்கணும். ஆக ஜாதகம் பிறப்பு முதல் இறப்பு வரை ஆணையும் பெண்ணையும் சேர்க்கக்கூடிய ஜாதகத்தில் தான் பொருத்தம் பார்க்கணும். அதை அங்கே தவறு விட்டுறீங்க. சரி பரவாயில்ல. இப்போ என்ன ஒவ்வொருத்தரும் என்ன சொல்றாங்க, நல்லா இருந்த குடும்பங்க, நல்ல தொழிலில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கார் இன்னைக்கு தொழில் நட்டத்துக்கு மேலே நட்டம், பெரிய நட்டம் ஆகிட்டு இருக்கு, தொழிலில் பெரிய பிரச்சனை இருக்கு, கடன் ஆகி போச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. பையனுக்கு கல்யாணம் இன்னைக்கு நாளைக்கு முடிய மாட்டேங்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பையனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க, 25 வயசுல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஜோசியர்கள் பார்க்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சீங்கன்னா தார 2, 29க்கு அப்புறம் கல்யாணம் முடிச்சாதான் தார நிற்கும் அப்படின்றாங்க. ஐயா இந்த கொடுமையை ஏங்கயா கேட்குறீங்க? அப்ப நாங்க பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கும் போது இவனுக்கு இப்ப கல்யாணம் முடிச்சா தார 2, 29க்கு மேலதான் கல்யாணம் முடிக்கணும், அப்பதான் தார 1 நிற்கும் அப்படின்னாங்க. ஐயா இன்னைக்கு வயசு அவனுக்கு என்ன ஆச்சுன்னு கேளுங்க, அந்த கொடுமையை கேளுங்க. 37 வயசு ஆகி போச்சா, ஒரு தாரத்து கூட வழி இல்லைங்க, ஒரு தாரத்து கூட வழி இல்லை. ஆக அப்பயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் இப்படி சொன்னாங்கன்னே புரியல. இன்னைக்கு ஒரு தாரத்துக்கு ஒரு கல்யாணமே முடியல ஐயா 37 வயசு வரைக்கும். ஆனா இப்படி நிறைய வேதனைங்க.
இன்னைக்கு போய் இன்னைக்கு கல்யாணம் முடியும், நாளைக்கு கல்யாணம். அதை விட ஒரு ஜாதத்து ஆரம்பத்தில் இதை பிறந்த ஜாதத்து பற்றி அரக்காசுனால் அரசாங்க காசு இவனுக்கு தான், அரசாங்க வேலை உறுதியாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகம். ஆனால் இவங்க பையன் ஒரு 5-6 வருஷமா இப்போ அந்த அரசு வேலைக்கு முயற்சி பறித்து எழுதிக்கிட்டே இருக்கேன், வேலை கிடைக்கல. நல்ல கவனிங்க, உங்க உலக மக்களாகிய உங்களுக்கு ஒவ்வொரு காரியங்களும் இப்ப கல்யாணம் எப்ப முடியும், என்ன படிக்கலாம், என்ன உத்தியோகம் பார்க்க முடியும், கல்யாணம் எப்ப முடியும், குழந்தை பாக்கியம் எப்ப கிடைக்கும், குழந்தை பாக்கியம் அதாவது குழந்தை பாக்கியம் உருவாக்கு ஜாதத்து ஆரம்பத்திலே பொருத்தம் சரியா பார்த்துக்கணும். நான் சொல்றது தினம் கணம் ரஜு நாடி இல்ல, ஜாதக கட்டத்தினுடைய பொருத்தங்களை பார்க்கணும். புரிஞ்சுட்டீங்களா? அடுத்து என்ன வேலை, அரசாங்கம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த பூரிய சொத்து பிரச்சனைகள் எப்ப, இந்த சொத்து எப்ப கிடைக்குமா கிடைக்காதா, கோர்ட்டு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பெரிய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனைகள் தீருமா, இதுக்கு என்ன காரணம், வீட்டுல என்ன செய்வன கோளாறு ஓடுது, இப்படியெல்லாம் ஜாதகத்தை எங்க இதுக்கெல்லாம் பிள்ளைக்கு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், தொழில் நல்லா ஓடணும், கடனுக்கு மேல கடன் ஆகிட்டு இந்த கடன்ல எப்ப சரியாகும். அதாவது சொத்தை வீணா அபகரிச்ச சொத்து, என் சொத்தை வீணா ஒருத்தர் அபகரிச்சுட்டான், வேற யாரும் இல்லை என் பிள்ளையே அப்படின்னு ஒரு தாப்பனார் சொல்லக்கூடிய குறை. இப்படியெல்லாம் இருக்கு. அடுத்தவன் அபகரிக்கிறது ஒரு பக்கம், பெத்த பிள்ளையே தந்தையினுடைய சொத்தை அபகரிக்கிறது, குடும்பத்துக்குள்ளே பெரிய பிரச்சனைகள். இதுக்கெல்லாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வாழ விடாம கெடுக்கிறது, என் பிள்ளை அந்த வீட்டில் வாழவே முடியலங்க, ஏதாவது ஒரு கோளாறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்ன செய்வன கோளாறுன்னு தெரியல. இப்படிப்பட்ட வேதனைகளுக்கெல்லாம் ஜாதகத்தை எங்கெங்கோ தூக்கி அலைஞ்சு திரிஞ்சு பார்த்து, அவரை போய் பார்த்தோம், இவரை போய் பார்த்தோம், அந்த பரிகாரம் பண்ண, இந்த பரிகாரம் பண்ண, அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், எல்லா கோயிலும் போயாச்சு, போகாத கோயில் இல்லை, செய்யாத பரிகாரம் இல்லை, பார்க்காத ஜோசியில். இப்படித்தான் என்கிட்ட ஒவ்வொரு ஜாதகம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி வேதனையோடு வரக்கூடியவர்களுக்கு என்னங்க ஒரு குடும்பத்துக்கு என்ன வேணும், அந்த பிரச்சனை அடிப்படை ஜோதிடத்தினுடைய முக்கியத்துவமே ஒரு கல்யாணம், ஒரு குழந்தை பாக்கியம், சொத்துக்கள், பையனுக்கு நல்ல வேலை, இது சம்பந்தப்பட்ட ஜாதகம் அப்படி கையில தூக்கி ஆச்சுன்னா சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். நல்லா கவனிக்க, திரும்ப நான் சொல்லக்கூடிய உறுதியான வார்த்தை தான். ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா இன்னும் ஜாதகம் தப்பா இருக்கணும், இல்லாட்டி ஜோசியர் தப்பா இருக்கலாம். ஏன்னா இறைவனால் உருவாக்கப்பட்டான் ஜோதிட சாஸ்திரம். பிரம்ம வேத சாஸ்திரத்தில் மனிதனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அத்தனை யோகம் இறைவனால் உருவாக்கப்பட்டது. ஆக இதை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதம் கண்டிப்பாக உண்டு. சரிங்களா? ஆக இந்த இடத்தை பொறுத்தளவு எங்கெங்கயோ ஜாதக தூக்கி அலைஞ்சு தெரிஞ்சு இங்கே இவரையும் பார்த்து எங்கெங்கயோ பார்த்துட்டான், சரி இவரையாவது பார்ப்போம் அப்படின்னு இங்கேயும் மனசு நொந்து போயிடக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? அதுதான் இங்க எந்த காரியத்தை நோக்கி இங்க வர்றீங்களோ கண்டிப்பாக சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். இதுதான் சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் உறுதியான உத்தரவாதம். ஆனி மாத பலன்களை கன்னிராசிக்கு மீண்டும் தொடர்வோம். இப்போ ஆனி 1 முதல் ஆனி 32 வரைக்கும் 32 நாட்கள் பலன்கள். இதற்குரிய ஆங்கில தேதி 15/6/2024 முதல் 16/7/2024 வரை இருக்கக்கூடிய 32 நாட்கள். அப்ப கன்னிராசியின் ஆரம்ப கிரகநிலைகள் கன்னியில் கேது, அதே கன்னிக்கு 6ஆம் இடத்தில் சனி, 7ஆம் இடத்தில் ராகு, கன்னிக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய், கன்னிக்கு 9ஆம் இடத்தில் குரு, கன்னிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன், சுக்கிரன், புதன். இதுதான் கன்னிராசியுடைய ஆரம்ப ஆணி மாத ஆரம்ப கிரக அமைப்புகள். இந்த 32 நாட்களுமே சிறந்த யோகமான நாட்களாக அமைந்து விடாது. இறைவனுடைய ஒவ்வொரு நாட்களும், இறைவனுடைய படைப்பில் ஒவ்வொரு நாட்களும் ராசி அம்சம் சொல்லக்கூடிய 2 கட்டங்கள் இருக்கிறது. இப்ப ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பொதுவா அப்படி குரு அங்க இருக்காரு, செவ்வாய் அங்க இருக்கு அப்படின்னு பலன்கள் நான் சொல்ல போறது இல்லை. இதை கணிச்சு அம்ச பலன்கள், ஒவ்வொரு நாளுக்குரிய அம்ச பலன்களை இதுல எந்தெந்த நாட்கள்ல சிறந்த யோகமான நாட்களாக அமையும் அப்படின்றத அந்தந்த தேதியில மட்டும்தான் உங்களுக்கு நான் பலன் சொல்ல போறேன்.
அந்தந்த தேதியில் நீங்கள் என்னென்ன காரியத்தை செய்து வெற்றி அடையலாம் அப்படின்ற விளக்கத்தை நான் கொடுக்க போகிறேன். புரிஞ்சுட்டீங்களா? சும்மா அப்படியாச்சு இப்படியாச்சுலாம் இல்லாமல் எது சரியாக நடக்கும் அதை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சுட்டீங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு 60 வயசு வரைக்கும் வர ராசி கட்டத்தை பாக்கெட்டு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சு பார்த்து எந்த வித பலன்களும் சரியாக பார்க்க முடியாது. அதே போல் இங்கே சொல்லக்கூடிய பலன்கள் பெரும்பாலும் ராசி கட்டத்தை வச்சு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சொல்றது இல்லை. கணிச்ச அம்ச பலன்கள், ஒவ்வொரு தேதிக்குரிய அம்ச பலன்கள், இறைவனுடைய தராசு தட்டு தான் அம்சம். சரிங்களா? ரொம்ப பேரை பார்த்துட்டு இந்த ராசி கட்டத்தை மட்டும் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இதில் இந்த திசை ஓடுது, இந்த புத்தி கரெக்டாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாம் பார்த்துட்டேங்க ஒன்றும் நடக்கலை அப்படிம்பாங்க. அப்படிப்பட்ட வேதனை வந்துடக்கூடாது. சரி, இப்போ நல்ல கவனிங்க. இந்த நான் சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 9 தேதிகளில் இந்த ஆணி 1ஆம் தேதியிலேருந்து என்னென்ன அத்தனை 32 நாட்களும் யோகமாக இருக்காது, 9 நாட்கள் நான் சொல்ல போகிறேன். இப்போ முதல் தேதி, இந்த தேதிகளில் நல்ல கவனிங்க. நான் இப்போ சொல்லக்கூடிய அத்தனை தேதிகளிலுமே புதிய தொழில் தொடங்கலாம், புதிய வியாபாரம் தொடங்கலாம், அரசு வேலைக்கு முயற்சி பண்ணலாம், இடம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் ஈடுபட்டு அதற்கான காரியத்தை செய்யலாம், இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம், வால் காய்ச்சலாம், பூ வைக்கலாம், நிச்சயம் பண்ணலாம், திருமணத்துக்கு பெண் பார்க்கலாம், மாப்பிள்ளை பார்க்கலாம், முகூர்த்தங்கள் வைக்கலாம். புரிஞ்சுட்டீங்களா? சுபகாரியங்கள் எல்லாமே நீங்கள் செய்யலாம். புதிய நல்ல வியாபாரத்தை விருத்தி பண்ணலாம். முக்கியமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். குடிக்கல் வாங்க சம்பந்தப்பட்ட பிரச்சனை சம்பந்தப்பட்டவங்களை பேசி முடிக்கலாம். புரியுதா? இடம் வீடு சம்பந்த எல்லா காரியங்களும் பேசி முடிக்கலாம். புரிஞ்சுதா? ஆக இப்படிப்பட்ட ஒரு அருமையான நாட்கள் உள்ள தேதிகளை மட்டும் நான் சொல்றேன். இந்த காரியமெல்லாம் நான் சொல்லக்கூடிய தேதிகளில் அந்தந்த காரியத்தை செய்து வெற்றி அடையலாம். முக்கியமாக அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணலாம். குடும்ப பிரச்சனைகள் தீர்வதற்கான நல்ல மனிதர்களை பார்க்கலாம். ஒரு நல்ல அருமையான நாட்களாக சொல்றேன். சரிங்களா? இந்த நாட்களில் நான் சொல்லக்கூடிய அத்தனை காரியத்தையுமே நீங்கள் ஈடுபட்டு அதற்குரிய காரியத்தை செய்து மிகப்பெரிய வெற்றி அடையலாம். முதல் தேதி 15/6 ஆணி 1ஆம் தேதி அருமையா இருக்கு. ஆணி 1ஆம் தேதி 15/6/2024 அன்று துளாராசியில், அதாவது பார்த்தீங்கன்னா துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரன், அதாவது அன்று துளாராசியில் ஆட்சி பெற்ற சுக்கிரனை அதற்கு நேர் என்று குரு சந்திரனும் பார்க்கக்கூடிய அருமையான நாள். புராணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை, புராணம் 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை ஆட்சி பெற்ற சுக்கிரனை குருவும் சந்திரனும் சேர்த்து பார்க்கக்கூடிய அருமையான நாள். ஆணி 1ஆம் தேதி அமோகமான நாளாக இருக்கிறது. ஆணி ஆரம்பிக்கும் போதே அமோகமான நாளாக அமைகிறது. சரி, அடுத்து இந்த ஆணி 8ஆம் தேதி எந்த காரியம் செய்யாதீங்க, எந்த வேலையும் பார்க்காதீங்க. அன்னைக்கு நாள் பூரா சரி இல்லை. ஆணி 8ஆம் தேதி இதுக்குரிய ஆங்கிலத்தை 22/6/2024 அன்னைக்கு எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. பாட்டு சிவனேன்னு வீட்டில் இருங்க. அன்னைக்கு மாலை நியூஸில் பார்த்தீங்கன்னா ஏதாவது அசுப காரியங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சரி, அடுத்து ஆணி 9ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஆணி 9 ஞாயிற்றுக்கிழமை 23/6/2024 அன்று பார்த்தீங்கன்னா, அதாவது துளாராசி மீண்டும் சந்திரன் ஆட்சி பெற்று குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். துளாராசியில் முதல்ல துளாராசி சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அருமையான நாள். இப்போ துளாராசி சந்திரன் ஆட்சி பெற்று குரு பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது குரு சந்திரன் எப்பெல்லாம் பார்க்குறோ அந்த நாட்களில் ரொம்ப சிறந்த நாட்களாக இருக்கும். குரு சந்திரனை பார்க்கக்கூடிய அருமையான நாட்கள் ரொம்ப நினைச்சதெல்லாம் நடக்கும். அதுதான் இந்த ஆணி 9ஆம் தேதி. சரி, அடுத்து ஆணி 11. ஆணி 11 என்பது 25/6/2024 25/6/2024 அன்று திருவோணம் 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். திருவோணம் 4ஆம் பாதத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை சூரியன் பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது சந்திரனை சூரியன் பார்க்கும்போது பௌர்ணமிக்கு இணையான யோகமான நாளாக அந்த நாள் நிச்சயமாக அமையும். பௌர்ணமிக்கு இணையான ஒரு யோகமான நாளாக அமையும். சந்திரனை சூரியன் அது பார்க்கக்கூடிய அருமையான நாள். அதாவது 25/6/2024. அடுத்து ஆணி 13 27/6/2024 27/6/2024 அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சதயன் 4ஆம் பாதத்தில் சந்திரன் இருந்து மேலும் அந்த இடத்துல மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்று சந்திரனும்
சந்திரனும் சுக்கிரன் உச்சம் பெற்று சந்திரன் சேர்ந்திருக்காரு. மேலும் வந்து அதற்கு நேர் எதிர்முறையில சித்திரை 2ஆம் பாதத்துல செவ்வாய் பரணி, அதாவது பரணி 2ஆம் பாதத்தில், மன்னிக்கணும், பரணி 2ஆம் பாதத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்திலே செவ்வாய் இருந்து அந்த சுக்கிரன் உச்சம் பெறுகின்ற அருமையான காலம். எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரம் ஆட்சி உச்சம் பெற்றால் அந்த நாள் மிக சிறந்த நாளாக அமையும். ஆக சித்திரை 2ஆம் பாதத்தில், மன்னிக்கணும், மீண்டும் சொல்றேன், பரணி 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை, அந்த சுக்கிரனே மீனத்தில் உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய ஒரு அருமையான நாள், மிக அருமையான நாள். சரி, அடுத்து ஆணி 14. இந்த ஆணி 14 என்பது 28 ஆங்கிலத்திற்கு வந்து 28/6/2024 அன்று பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய சந்திரனை, அதாவது இது ஆட்சி உச்சம் பெற்ற நாளை மட்டும்தான் சொல்றேன், நல்ல சிறந்த நாளாக மட்டும் ராசி அம்சம் சொல்லக்கூடிய அம்சம், இறைவனுடைய தராசு தட்டு, இறைவன் நிறுத்தி தரக்கூடிய அருமையான பலன்கள் மட்டும்தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆக இந்த 28/6/2024 ஆணி 14 என்பது பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய கடகத்தில் ஆட்சி பெற்ற சந்திரனை மீண்டும் சூரியன் பார்ப்பது ஒரு பௌர்ணமிக்கு இணையான அற்புதமான நாள். எல்லா யோகங்களும் பெறக்கூடிய நாள். அடுத்து ஆணி 19. இந்த ஆணி 19 என்பது 3/7/2024 அன்று ரோஹிணி 2ஆம் பாதத்தில் உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய், விருச்சிகத்திலிருந்து ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. இது ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது, உச்சம் பெற்ற சந்திரனை ஆட்சி பெற்ற செவ்வாய், விருச்சிகத்தில் ஆட்சி பெற்ற செவ்வாய் பார்ப்பது. பூமி, வீடு, அரசாங்க உத்தியோகங்கள், சிறந்த யோகத்தை பெறக்கூடிய வியாபாரம் மூலம் மிக சிறந்து விளங்கக்கூடிய அருமையான நாள் இந்த கன்னி ராசிக்கு. புரிஞ்சிருக்கீங்களா? சரி, அடுத்து ஆணி 20. ஆணி 19க்கு அப்புறம் ஆணி 20. ஆணி 20 ஆங்கிலத்தை, அதற்குரிய ஆங்கிலத்தை 4/7/2024 அன்று மிருகசீர்ஷம் 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்க்கக்கூடியது அருமையான யோகமான நாள். புரிஞ்சுட்டீங்களா? குரு சந்திரனை பார்க்கக்கூடிய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருக்கேன், அருமையான நாள். அப்ப அதே சந்திரனை குரு மட்டும் பார்ப்பதும் இல்லாமல் மேலும் சூரியனும் பார்க்கக்கூடிய நாள். சூரியனை சந்திரன் பார்த்தா பௌர்ணமிக்கு இணையான நாள் சொன்னேன். மேலும் குரு தனகாரகன், அரசாங்க உத்தியோகம் தரக்கூடியவன், அரசாங்க பதவி தரக்கூடியவன், அரசு கிரகம் என்று சொல்லக்கூடிய 2 கிரகங்கள் வந்து சந்திரனை பார்க்கும் பொழுது சூரியன் ஒரு பார்வை, குரு ஒரு பார்வை. அப்ப அந்த நாள் ரொம்ப சிறப்பான நாளாக அமைகிறது. ஆணி 20. அடுத்து ஆணி 30. ஆணியுடைய கடைசி தேதி ஆணி 30க்கு வந்துட்டோம். இந்த ஆணி 30 ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 14/7/2024 ஆங்கில தேதி 14/7/2024 அன்று நல்ல கவனிங்க, அதாவது சித்திரை 3ஆம் பாதத்தில் 14/7/2024 அன்று சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது மட்டுமல்லாமல், சித்திரை 3ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்ப்பது மட்டுமல்லாமல் அந்த சித்திரை நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் தான் சந்திரன் இருக்கார், அந்த சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த வலிமை. ஏற்கனவே சொல்லிட்டேன், எந்த கிரகத்தில், எந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்கிறதோ அந்த நட்சத்திரத்துக்குரிய கிரகம் வந்து ஆட்சி உச்சம் பெறும் பொழுது அந்த நாள் ரொம்ப சிறந்த வலிமையான நாளாக அமைந்துவிடும். அப்ப சித்திரை 2ஆம் பாதத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், ஆக சித்திரை என்பது செவ்வாய், ஆக சந்திரன் சித்திரை நட்சத்திரத்தில் இருக்கும்போது அந்த சித்திரைக்குரிய செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய அருமையான நாள். மேலும் குரு பார்க்கக்கூடியது, குரு பார்வை, மேலும் சித்திரை நட்சத்திரத்துக்குரிய செவ்வாய் வந்து உச்சம், இத்தனை சிறப்பு அம்சங்களும் ஆணி 30ஆம் தேதி அமைகிறது. இதற்குரிய ஆங்கில தேதி 14/7/2024. இப்போ இதெல்லாம் வந்து இந்த நாளில் வந்து ரொம்ப சிறந்த யோகமான நாள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியமும் செய்து வெற்றி அடையலாம், மிகப்பெரிய வெற்றி அடையும். இது கணிச்சு சொல்லக்கூடிய பலன், தப்பவே தப்பாது. சரி, அப்போ என்னங்க நீங்கள் என்னமோ சொல்கிறீங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, கண்டிப்பாக நாங்களும் எத்தனையோ இடத்துல ஜாதகத்தை பார்த்தோம், அவரை பார்த்தேன், இவரை பார்த்தேன், கடைசியில் ஒன்றுமே நடக்கலை, என்னென்னமோ பரிகாரமாக பண்ணிட்டோம், வேதனைப்பட்டு போய் தான் உங்களை வந்து பார்க்க வந்திருக்கோம். பார்க்க நல்ல கவனிக்க,
ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கவில்லை என்றால் ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் நான் தவறாக இருக்க வேண்டும். ஜோதிடராகிய நான் தவறாக இருக்கணும். ஒன்று நோட்டு தப்பா இருக்கல, இல்லை நான் தப்பா இருக்கணும். அந்த தவறு வரவே கூடாது. ஏன்னா ஜோதிடம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. பிரம்ம வேதத்தால் இறைவனால் உருவாக்கப்பட்ட பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை. இறைவனால் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உரிய உத்தரவாதம். என்ன நடக்கலைங்க? கல்யாணம் முடியல, எத்தனை வருஷம் கல்யாணம் முடியல அலையிறீங்க, ரொம்ப வேதனைங்க. ஒரு கல்யாணம் எப்போ முடியும் சொல்லாத ஜோசியம் உங்களுக்கு எதுக்கு? அடுத்து என்ன? அரசு வேலை கிடைக்குமா கிடைக்காத? இந்த கடன் பிரச்சனை எப்போ முடியும்? சொத்து பிரச்சனை எப்போ முடியும்? வியாபாரம் ஏன் விருத்தி ஆக மாட்டேங்குது? அது என்ன கோளாறு? எதுக்காக வியாபாரம் திரும்ப திரும்ப பாதிக்குது? தொழில் ஏன் பாதிக்குது? குடும்பத்தில் ஏன் ஒரே பிரச்சனையா இருக்கு? என்ன காரணம்? என்ன செய்வன கோளாறு ஓடுது? இதுக்கெல்லாம் ஜாதகத்தை தூக்கி எங்கெங்கே அலைஞ்சு எத்தனையோ பரிகாரம் பண்ணி எத்தனையோ கோயில்களமா போய் எத்தனையோ ஜோதிடரை பார்த்து வெந்து போய் உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒரு முறை நான் என்ன உறுதி உத்தரவாதம் தரப்போறேன், ஒரு முறை ஜாதகத்தை கையில் எடுங்க. புரிஞ்சுட்டீங்களா? அத சொன்னது நடக்கும், நடந்தே ஆகும், நடந்தே தீரும். எப்ப சரியாக கணித்தால் சரியாக நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.